வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு என்னென்ன மாதிரியான அமர்வுகளை பலன்களையும் சனி கிரகம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதை விளக்கமாக பார்க்கலாம். ஒரு பலன்கள் ஜோதிட ரீதியிலாக நம்ம நல்ல விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பலன்கள் வருமுன் காப்பது அப்படிங்கிற வகையில் இந்த ஆராய்ச்சி பதிவை இங்கே நான் ஷேர் பண்ணுகிறேன். அந்த அடிப்படையில் இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு பதிவு அப்படிங்கிறதை உணர வேண்டும். ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி கிரகம் மகர ராசிக்கு 7.5 முடித்த நிலையில் 3ஆம் வீடாகிய மீனத்திற்கு மாறிவிட்டார். மீன ராசியில் தற்பொழுது நம்ம இந்த பதிவை எடுக்கும் பொழுது அவர் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த வக்ரம் இவங்களுக்கு எவ்வளவு நாள் வரை இருக்கும்? 2025ஆம் ஆண்டு நவம்பர் இறுதி வரை சனி வக்ர கதியில் இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை சனி வக்ரம் முடியும் வரை ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கும். இது அதீதமான முயற்சிகளுக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல பலன்களை கொடுத்து பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான நிலையை தற்பொழுது கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வக்ரம் முடிந்த பிறகு இவர்களுக்கு சனி தொல்லைகளை அதிகம் கொடுக்க ரொம்ப அதிக வாய்ப்பு இருப்பதை நீங்க இப்பொழுதே உணர வேண்டும். இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திர சார அடிப்படையில் சனி கிரகம் செல்லும் பொழுது குருவினுடைய பூரட்டாதி, சனியிற்காகவே கொடுக்கப்பட்ட சனியுடைய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இந்த சனி கிரகம் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த 3ஆம் வீட்டு பலன்களை, பொருளாதார வகையில் உள்ள ஏற்றங்களை கொஞ்சம் அதிகமாக செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்க வரக்கூடிய பணத்தை சரியான விதத்தில் ரொம்ப ப்ரொடக்டிவாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்க முழு மனதாக செயல்பட்டு நிறைய ஓரளவிற்கு பணத்தை ஒரு சேமிப்பையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு ரொம்ப ஃபாஸ்டாக ஃபார்வர்டாக செல்லும் பொழுது, அவர் சுயசாரத்தில் செல்லும் பொழுது அந்த 3ஆம் வீட்டு பலன்களை சற்று கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3ஆம் வீடு குருவினுடைய வீடு. அந்த குரு கிரகமும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பது பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் நன்மைகளையும் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இது நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது எல்லோரும் பயப்படுவதற்கு இல்லை. யாருக்கெல்லாம் நீண்ட நாள் ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களோ அவங்க இந்த வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு ஆரோக்கிய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். நவம்பர் 25ஆம் ஆண்டு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு மீண்டும் ஆரோக்கியத்தில் அதிக ஒரு கவனத்துடன் நீங்க பார்த்து கொள்ள வேண்டிய நிலை வரலாம். மேலும் இந்த சனி கிரகம் உத்திரட்டாதியில் நேர்கதியில் சென்று அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறும் பொழுது அடுத்த 2027 வரை 3ஆம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை மேலும் கெடுக்கக்கூடிய உங்களுடைய 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரமாக இந்த ரேவதி இருப்பது பணிக்கான விஷயங்களில் உள்ளவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ இந்த ஒரே பாயிண்ட் மறுபடியும் எந்த வகையில் நம்ம பலன்களை எடுத்தாலும் இது பணி, உத்தியோகம் இதற்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையும் ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய நிலையும் இருப்பதை நம்ம உணர வேண்டும். அதே சமயம் கடன்களை வாங்குவதற்குரிய ஒரு சாதகமான நிலையும் கடன்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலையையும் இது காட்டுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் 7.5 முடிந்துவிட்டது அப்படின்னு நினைத்து கொண்டு சிலர் அளவுக்கு அதிகமாக கடன்களை வாங்கி தொழில் ரீதியிலான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்ய விரும்பக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் பார்த்து கொண்டு நீங்கள் கடன்களை வாங்குவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ஏனென்றால் 6இல் இருக்கக்கூடிய குரு கிரகமும் கடன்களை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக குரு கிரகம் 7ஆம் வீடாகிய கடகத்திற்கு மாறக்கூடிய நிலை, உச்சமடையக்கூடிய குருவாக அவர் உங்களுடைய நேர் 7ஆம் வீட்டில் இருப்பது வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கும் அதிக வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்குமே சனியுடைய சாரம் குடும்ப வாழ்வில் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பதற்குரிய நிலையும், உங்களுடைய ஆரோக்கியம் இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்வில் உங்களுடைய ஸ்பவுஸுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒரு மருத்துவ விரயங்களை கொடுக்க அதிக வாய்ப்பாக இருப்பதனால் நீங்கள் இந்த காலகட்டத்திலேயே நிறைய மருத்துவ இன்சூரன்ஸ் போன்றவை எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். உடனே பெரிய ஆரோக்கிய பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த பாவகங்களுடைய கனெக்ஷன்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணுவதை வைத்து நம்ம மேலோட்டமாக சொல்லக்கூடிய நிலையில் இந்த பலன்களாக நமக்கு காட்டுகிறது.
அவரவர்களுடைய சுய ஜாதகத்திற்கு ஏற்றாற்போல் தான் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாமல் கடன்களால் சில பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை பணியில் வளர்ச்சியான நிலையாக கண்டிப்பாக இந்த பாவகங்களுடைய ஆக்டிவேஷனுக்கு தகுந்தாற் போல தசாபுத்திகளிலும் நமக்கு இந்த பலன்கள் வெளிப்படக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த சனி கிரகம் இந்த 3ஆம் வீட்டினுடைய சஞ்சாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு 2026 முழுவதுமாக அவர் மீன ராசியில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 27ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு மாறும் பொழுது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுடைய ஆரோக்கியஸ்தானமாகிய 4ஆம் வீட்டில் நீச நிலையில் சென்று அமரக்கூடிய நிலையாக இருக்கும். அங்கு முதலில் அவர் கேதுவுடைய நட்சத்திரத்திலும் செல்வார். 2027 மேஷத்திற்கு போகக்கூடிய சனியை பற்றி இப்பவே ஏன் பேசுறீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். கண்டிப்பாக இப்பொழுதே அடுத்த 2 வருடங்களுக்கு பின்னால் நமக்கு வரக்கூடிய சில செலவுகளுக்கு பணத்தை சேமித்து வைத்துக் கொள்வது போல அடுத்த 2 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பை இப்பொழுது நம்ம தெரிந்து கொண்டால் மட்டுமே ஓரளவிற்கு சில விஷயங்களை சரியான முறையில் திட்டமிட முடியும். சில விஷயங்களுக்கு நம்ம மனதை பணத்தை தயாராக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உணர்வதற்கு, அதை நம்ம சரியான பயன்படுத்துவதற்காக மட்டுமே ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்தில் நீசமடையக்கூடிய சனி கிரகம் உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கிறார், உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். ஸோ ராசிநாதன் நீசமாவது உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை சொல்லலாம், குடும்பஸ்தானாதிபதி நீசமாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை. இதனால் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப வாழ்விற்கு ஒரு சின்ன ஒரு பங்கமான நிலையாக சிலருக்கு ஏற்படலாம். இது கூட நம்ம ஒரு மினிமல் பர்சன்டேஜ் சிலருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2014ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு சனி கிரகம் வரும் பொழுது உங்களுடைய மகர ராசியுடைய அதிபதியான சனி கிரகம் மகரத்தின் பாதக வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் அவர் பகை பெற்று இருக்கும் பொழுது அதிகமான மகர ராசி நண்பர்கள் லாபஸ்தான சனி அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும் அதை ஜோதிடத்தை மேலோட்டமாக புரிந்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை அவங்களே இழுத்து விட்டு கொண்ட ஒரு பெரிய பாதகத்தை நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்தேன். ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகமே பாதக வீட்டில் சென்று அமரும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு பிறர் யாருமே கெடுதல் செய்ய வேண்டாம், அவங்க தன்னுடைய செயல்களாலேயே அதிக பாதகத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஸோ பாதகத்தில் அமர்ந்த அந்த சனி 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்தது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் மனம் போகின்ற போக்கில் நிறைய விஷயங்களை செய்துவிட்டு மிகுந்த ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு பல கோடி பணத்தை இழந்த ஒரு மகர ராசி நண்பர்களாக நான் நிறைய பார்த்து விட்டேன். அப்படி ஒரு சனி பாதக வேலையை செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஜோதிடம் அந்த ஆய்வு செய்யும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சியான நிலையாக இருந்தது. ஸோ இப்பொழுது அதே போல அதே ஒரு செவ்வாயுடைய வீட்டிற்கு அடுத்த பயிற்சியாக மேஷத்தில் மகர ராசியுடைய அதிபதியான சனி கிரகம் அமரப்போகுது. இது என்ன பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது? முடிந்தவரை இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக சில பல நண்பர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக இந்த பதிவை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோடைய ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் பெரிய அளவிற்கு செய்ய முடியாத அளவிற்கு நிதி நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆண்டு 2025 இருக்கக்கூடிய அந்த மீதம் இருக்கக்கூடிய 4 மாதங்களும் அடுத்த 26ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு 12 மாதங்களும் என்ற 1.5 ஆண்டுகள் நீங்கள் நல்ல விதமாக ஒரு ஸ்டெடியான ஒரு பணியில் நிம்மதியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடித்து அதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய வேண்டும். ஒரு சீரான வருமானம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸை இந்த காலகட்டத்திலே நீங்கள் சரி செய்து கொண்டு ஒரு இடத்தில் நிம்மதியாக உட்கார்ந்து விட வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் குருவினுடைய சாரங்களும் உங்களுக்கு ஒரு தொல்லையான நிலையாக இருப்பது, சனியுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பெரிய அளவிற்கு சாதகம் இல்லாத நிலை, இதே செவ்வாய் சனிக்கு ரொம்ப டெட்லியஸ்ட் எனிமியாக இருப்பது, உங்களுடைய ராசிநாதன் நீசமாக போகிறார். அதுவும் சனி கிரகம் ரொம்ப லாங் டேர்ம் பிளானட் அப்படிங்கிறதுனால மினிமம் 2.5 ஆண்டுகளிலிருந்து அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை அவர் ஒரு வீட்டில் அமர்ந்திருப்பார். ஸோ இது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த 1.5 ஆண்டுகள் நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திற்கு ரொம்ப கவனமாக இப்பொழுதிலிருந்தே நீங்கள்
ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சோம்பல் பார்க்காமல் இப்பொழுதிலிருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக அதை ஃபார்ம் பண்ணிக்கொள்வது நல்ல நிலை. இல்லை நீங்கள் யோகா இந்த மாதிரி தெரப்பி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கூட இப்பொழுதிலிருந்தே ஒரு டைரி போட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டு வரை எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல குவாலிட்டியான நேரம் ஒதுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிறையா நீங்கள் யோசித்து அதை சரியான முறையில் இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய வேண்டும். வேலை வருமானம் பொறுத்தவரையும் என்ன ஒரு நிலையில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உறுதியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும். எது வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வது, காலதாமதம் இல்லாமல் வரக்கூடிய வேலைகளையோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் அதை கிராப் பண்ணிக்கொள்வது மகரத்திற்கு இப்பொழுது ரொம்ப ஹை டைம் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். கடன்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதிக கடன்கள் வாங்காமல் இருப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களோட கடன்களை திரும்ப கட்டக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 2026க்கு பிறகு திரும்ப கட்டக்கூடிய வசதிகள், கையில் பணப்புழக்கம் கொஞ்சம் சிக்கலாக மாறலாம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய உட்காந்து நீங்களும் சரி உங்கள் வாழ்க்கை துணையும் அமர்ந்து பேசி நிறைய பிளானிங் செய்து கொண்டு உங்களுடைய கடன்கள் எவ்வளவு ஆல்ரெடி இருக்கிறது, எப்படி அதை நீங்கள் ரெக்கவரி செய்ய போகிறீர்கள், மேலும் பிஸ்னஸ் எந்த மாதிரியாக வளர்த்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த 2025 முடிவுகளை எடுத்து 26க்குள் நீங்கள் ஒரு ஸ்டெபிலைஸ் செய்யக்கூடிய நிலையில் விஷயங்களை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். குருவினுடைய அமர்வு இதற்கிடையில் உங்களுக்கு 2 பெயர்ச்சியாக மாறிவிடும். அவர் கடக ராசியில் உச்சமடையக்கூடியும் சிம்ம ராசிக்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கும். ஸோ கடகத்தில் உச்சமடைவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகரத்திற்கு ஒரு ஆகாத கிரகம் குரு கிரகம் நேர் 7ஆம் வீட்டில் அவர் உங்களுக்கு உச்சமடைகிறார். அவர் உங்களுக்கு விரையாதிபதி. ஸோ விரையாதிபதி 7ஆம் வீட்டில் உச்சமடைவது கண்டிப்பாக வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இன்பிட்வீன் சனியுடைய அமர்விற்கு நடுவில் இந்த குரு கிரகமும் இந்த பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம இணைத்து பார்க்கக்கூடிய நிலையில் இதை நீங்கள் உணர வேண்டும். குருவினால் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் விரயங்களும் வாழ்க்கை துணைக்கான சில விரயங்களாக இருக்கலாம், இல்லை புதிதான சில நண்பர்களாக உங்களுக்கு அறிமுகமாகி பிஸ்னஸில் தேவையில்லாத ஒரு அதிக விரயங்களை இழுத்து விடக்கூடிய நிலை இருக்கலாம். ரொம்ப நிதானமாக நீங்கள் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக அணுக வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பணியில் இருப்பவர்களுக்கு இது பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கலாம். ஏனென்றால் சுயதொழில் அப்படிங்கிறது எப்போவுமே திடீர் வளர்ச்சியையும் திடீர் வீழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிலை. அது எதனால் அப்படின்னு பார்த்தால் இந்த கோட்சார நிலையினால் மட்டுமே, கிரகங்களுடைய கோட்சார மாற்றங்களால் மட்டுமே ஒரு ராசி நண்பர்களுக்கும் பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கிறது. ஸோ நீங்கள் இது ரொம்ப கவனமாக முதலீடு செய்து பண்ணக்கூடிய தொழில் நண்பர்களாக இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் அணுக வேண்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுதிகள் நடக்கிறது அப்படின்னு அதற்கு தகுந்தாற் போல எல்லா விஷயங்களையும் நீங்கள் A to Z இந்த ஆண்டு நீங்கள் டிசைட் பண்ணி அடுத்த ஆண்டுக்குள் எல்லாவற்றையும் செட்டில் செய்துவிட்டு அமைதியாக இருப்பதற்கு நிறைய விஷயங்களை தயார் செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சனி செல்லக்கூடிய இந்த மீன ராசியில் உள்ள நட்சத்திர சாரங்களுமே உங்களுக்கு ஒரு விரையாதிபதி சாரத்தில் அதிக ஒரு ஊக்கத்தை கொடுப்பார். அது ஒரு விபரீத ராஜயோகம். புரட்டாதி என்று சொல்லக்கூடியது குருவினுடைய சாரம். அந்த குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் இருப்பதனால் ஒரு கடன் வாங்கி அதிக விரயங்களை செய்யக்கூடிய ஒரு மோட்டிவேஷன். 3, 6, 12 இது எல்லாமே ஒரு தேவையில்லாத கடன்கள், தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடன்ஸ், தைரியம் அப்படின்னு சொல்லலாம். பணம் வந்து கொண்டே இருப்பது போல இருக்கும், திடீரென்று ஸ்டாப் ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. உத்திரட்டாதி சனி சுயசாரத்தில் செல்லும் பொழுதும் நேர்கதியில் செல்லும் பொழுதும் தைரியத்தை குறைப்பதற்கும் கையில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தை ஷ்ரிங்க் பண்ணக்கூடிய நிலையும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தினால் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஓரளவிற்கு ஒரு நிலைமை ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலையாக இருக்குமே தவிர ஒரு 6ஆம் அதிபதியாக மீண்டும் அவர் அங்கே செயல்படுவதனால் ஆரோக்கியத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு தொல்லையான பலன்களை கொடுப்பது போன்ற பாவக இணைவுகள் காட்டுகிறது. ஸோ மகர ராசி நண்பர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிகளில் நீங்கள் இப்பொழுதிலிருந்தே தயாராக இருப்பது முக்கியமாக 50 கடந்த மகர ராசி நண்பர்கள் ரொம்ப சிக்கனமாக உங்களோட கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு பணத்தை ரொம்ப சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் சேமித்து வைத்து ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிப்பது, விரயங்களை குறைத்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.